Krishna, Jayana. சைதன்ய மகாபிரபு இந்த பாவத்தில் இருப்பதால் அவர் கிருஷ்ணரோடு மீண்டும் சேருவதற்கு மிக மிக ஆவலாக இருக்கின்றார். ஜெகநாத்தோடு சேருவதற்கு Shri Chaitanya Mahaprabhu has come to show us what is the mood of the devotee. சைதன்ய மகாபிரபு ஒரு பக்தரின் மனநிலை என்ன என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இங்கே வந்திருக்கின்றார். Mood of the devotee is to beg for service. ஒரு பக்தனின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் சேவைக்காக நாம் மிகவும் தாழ்மையோடு கேட்க வேண்டும். Oh Hare, oh Krishna, oh Rama, please engage me in your service. ஓ ஹரே, ஓ கிருஷ்ணா, ஓ ராமா, தயவு செய்து என்னை உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்கள் என்று நாம் வேண்ட வேண்டும். And then dance for the pleasure of the Lord. அதோடு நாம் பெருமானை திருப்திக்காகவும் அவருடைய ஆனந்தத்திற்காகவும் நாம் நடனமாட வேண்டும். In this way, this festival is a very merciful festival. இப்படியாக இந்த விழாவானது மிகவும் கருணையுள்ள ஒரு விழாவாகும். Those who see the Lord on the chariot, எவரொருவர் பெருமானை அந்த ரதத்தில் பார்க்கின்றார்களோ, those who pull the ropes, யாரெல்லாம் அந்த கயிறை இழுக்கின்றார்களோ, who sing the holy name, யாரெல்லாம் அந்த திருநாமங்களை பாடிக்கொண்டு வருகின்றார்களோ, who offer something to the Lord, flower, fruits, ஏதாவது ஒன்றை பூ அல்லது பழம் அவர்கள் பெருமானுக்கு அர்ப்பணிக்கின்றார்களோ, they get the mercy of the Supreme Lord. அவர்களுக்கு பரமபுருஷ பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது, கருணை கிடைக்கின்றது. But what do we do after the festival is over? ஆனால் இந்த விழா முடிந்தவுடன் நாம் என்ன செய்கின்றோம்? We go back home to sit on the sofa நாம் வீட்டுக்கு சென்றவுடன் நாம் நம்முடைய சாய்வு நாற்காலியில் அப்படியே அமர்ந்து விடுகின்றோம். and wait for the next one, next weekend. அது பிறகு அடுத்த வாரம் எப்பொழுது வரும் என்று காத்திருப்போம். You're so fortunate in Malaysia, you can go weekends to weekend to Rath Yatra. மலேசியாவில் நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் ஒரு வாரத்திற்கு பிறகு இன்னொரு ரத யாத்திரை செல்லும் பாக்கியம் பெற்றிருக்கின்றீர்கள். However, our founder Acharya has said that these festivals are the mothers of devotion. நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்த விழாக்கள் எல்லாம் நம்முடைய பக்திக்கு அன்னையை போல. Since Rath Yatra is not every day, ரத யாத்திரை அன்றாடம் நடக்கும் ஒன்றல்ல, எனவே still we can do the activities of Rath Yatra every day. அப்படி இருப்பினும் நாம் ஒவ்வொரு நாளும் ரத யாத்திரையின்